திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்க. மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி உருவம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில். அது வந்து புடைப்பு சிற்க மாதிரி குடவரை கோயில். அது வேலுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும் எப்போதுமே. திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளில் முதலாம் படை வீடு என்று அழைக்கப்படக்கூடியது திருப்பரங்குன்றம். முதல் படை வீடு திருச்செந்தூர் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. ஏன்னா சூரசம்ஹாரத்துக்கு பிறகு அவர் தெய்வானையை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி தெய்வானையோடு திருமணம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய திருப்பரங்குன்றம். அதனால் இது வந்து சூரசம்ஹாரத்துக்கு பிறகு தானே இது நடந்திருக்கணும். அப்போ சூரசம்ஹாரம் தானே முதல் படை வீடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. படை வீடு அப்படின்னாலே முருகப்பெருமான் படைகளோடு வங்கி தங்கியிருந்தனால அது பேர் படை வீடுன்னு பேர். அப்படி பார்த்தா யுத்தம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 படை வீட்டில் இங்கே தான் வந்து யுத்தம் நடந்திருக்கு. படை வீடுகள் எப்படி வந்துச்சு? ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புலவர் ஒரு மன்னர்கிட்ட புகழ்ந்து பாட்டு பாடி ஒரு பரிசில் வாங்கினதுக்கப்புறம் அந்த பரிசிலை கொண்டுட்டு வரும்போது எதிரில் வரக்கூடிய ஒரு புலவர்கிட்ட இந்த புலவர் சொல்லுவார், நான் இந்த மன்னனை புகழ்ந்து இந்த மாதிரி பாட்டு பாடினேன், அவர் இந்த மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீயும் அதுபோல் அந்த மன்னனை புகழ்ந்து பாடி என்னை போலவே நீயும் பரிசில் பெறுக என்று ஆற்றுப்படுத்துவார். இதற்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல் பேர். புலவரை ஆற்றுப்படுத்துவதால் அது புலவர் ஆற்றுப்படை என்று பெயர். அதுமாதிரி பெரும் பாணர் சிறும் பாணர் என்று சொல்லுவார்கள் பாட்டு பாடுறதுல. பெரும்பாணர் பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படை இலக்கியங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 6 படை வீடுகளை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ 6ங்கிறது என்னென்னா நம்முடைய உடம்புல உள்ள சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மூலாதாரம், சுவாசிஸ்தானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சிரஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 விதமான சக்கரங்களை குறிக்கக்கூடியதாக இந்த 6 இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியதாக நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்க. மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி உருவம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில். அது வந்து புடைப்பு சிற்க மாதிரி குடவரை கோயில். அது குடவரைக்குள்ளே இயற்கையாகவே உருவான ஒரு சுயம்பு மூர்த்தியை போல் அங்கே முருகப்பெருமான் இருப்பார். அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே கல்லில் ஒரே பாறையில் செதுக்கிற மாதிரி தான் அந்த மூலவர்களில் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அபிஷேகமோ அர்ச்சனையோ அவர் கிடையாது. அதே நேரத்தில் அங்கே வந்து தைலக்காப்பு மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும் எப்போதுமே. வேலுக்கு மட்டும்தான் வழிபாடு எல்லாமே அங்கே தான் வந்து ஏற்படும். அதாவது நம்ம எல்லாருமே புராண செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையான்னு செண்பக பாண்டியன் என்ற மன்னனுக்கு சந்தேகம் வருது. ஒரு மன்னனுக்கு எதில் சந்தேகம் வருது பாருங்கள் இல்லையா. அதாவது கல்வித்துறையில் சந்தேகம் வரல, இராணுவத்தில் சந்தேகம் வரல, வாணிபத்தில் சந்தேகம் வரல. இதில் சந்தேகம் வருதுன்னு என்ன அர்த்தம்னா நாடு அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. அதனால் அவர் கவனம் எதுலையுமே போகாத அளவுக்கு இதில் போகிற அளவுக்கு அவர் நாடு அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. அதை திவித்து வைப்பதற்காக சிவபெருமானே கீழே இறங்கி வர, நக்கீரரோடு அவருக்கு ஒரு சொற்போர் புரிய, ஒரு வாதம் ஏற்பட, இறைவனே எதிர்த்த ஒரு சாபம் வந்து நக்கீரருக்கு வருது. அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்த இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம். அதுக்கு கங்கையில் போகலாம் வேண்டாம், அந்த கங்கையை இங்கே நான் உருவாக்குறேன். முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எறிந்து அங்கேருந்து ஆகாச கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த கங்கை நீர் அங்கேயே உற்பத்தியானதாக அங்கேருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம், அந்த அருவிக்கு அப்படி ஒரு பேரும் வந்து சொல்லப்படுது. அதுவும் குன்று அப்படிங்கிற வார்த்தை எங்கே பொருந்தும் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்துக்குத்தான் பொருந்தும். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலைன்னு சொல்லலாம். அது இந்துக்களுக்கு மட்டுமல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் என்று சொல்லக்கூடியவருடைய தர்கா அங்கே இருக்கிறது. சமணர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சமண அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. அப்படி பல சமயத்தவர்களுக்கும் பொதுவான ஒரு மலையாக, ஒரு வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் அங்கே வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்ததெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு தலம் அப்படின்னா அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் வந்து இந்த திருப்பரங்குன்றம். இந்த குன்றத்தை பார்ப்பதற்காக நீங்கள் அழகர் மலையிலேருந்து அழகர் இறங்கி வர்ற காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைவத்துக்கும் சமணத்துக்கும் சைவத்துக்கும் நம்முடைய வைணவத்துக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் எல்லாவற்றையுமே நம்ம வந்து சுட்டி காட்டலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் மிக முக்கியமான ஒரு படை வீடு தான் வந்து திருப்பரங்குன்றம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.